நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. மஹிந்தவை இலக்கு வைத்துள்ள அனுரோ உருவெடுக்கும் சர்ச்சை. ஜாலில் சர்ச்சையை கிளப்பிய கலாச்சார மத்திய நிலைய பெயர் பலகை கடத்தொழில் அமைச்சர் விசனம். அரசாங்கத்துக்கு போதிய அறிவில்லை சாடும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதிமொழி. ராஜபக்சர்களை அரசியல் அசைக்க முடியாது சூழலைக்கும் நாமல். குறைந்த வருமானம் கொண்ட இலங்கையர்கள் நாளை முதல் ஆரம்பமாகும் செயற்திட்டம். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. வன்னிமாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்நாட்டு போர் நடைபெற்ற போது இலங்கை பற்றிய தகவல்களை அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகம் ஒன்றுக்கு சட்டவிரோதமாக வெளியிட்டது தொடர்பாக அனுராதபுரம் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இந்தியாவில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக சென்றமையால் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை என அவர் தரப்பு வழக்கறிஞர் மன்றில் தெரிவித்தார். அத்துடன் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் அடுத்த திகதியில் அவர் முன்னிலையாக தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருந்தார். இருப்பினும் இந்த காரணங்களை நிராகரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி நாடாளுமன்ற உறுப்பினர் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் தொலவத்த தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது இல்லத்துக்கு வாடகையாக 4.6 மில்லியன் செலுத்த வேண்டும் அல்லது அதை விட்டு வெளியேற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கூற்றுக்கு பதிலளித்த போதே தொலவத்த இன்று இதனை தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற மக்கள் அரசாங்கத்துக்கு எந்த ஆணையும் வழங்கவில்லை என்று தொலவத்த குறிப்பிட்டார். இந்த நிலையில் ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளை தனிப்பட்ட முறையில் பழி வாங்குவதில்லை என தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சவை அவரது இல்லத்திலிருந்து வெளியேற்ற அரசாங்கம் சதி செய்து வரும் அதே வேளையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக வளங்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறானதொரு பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து உத்தியோகபூர்வ இல்லங்களும் அரசாங்கம் மீளப்பெறும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் திருவள்ளுவர் கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் பலகையில் தமிழ் மொழிக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருந்தமை பார்த்து தான் அதிர்ச்சியுறுவதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பலாலி வீதி கந்தர்மட பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாளர் காரியாலயத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது தெரிவித்தார். இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கலாசார மையமானது திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. குறித்த நிகழ்வில் நானும் அதிதியாக கலந்து கொண்டவன் என்ற பெயர் வகையில் பெயர் மாற்றம் தொடர்பில் திரை நீக்கத்தின் போது நான் அவதானித்திருந்தேன். திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் மாற்றியது குற்றமல்ல. யாழ்ப்பாணத்துக்கு உரித்தான பெயர்களான ஜாழ் கலாசார மையம் அல்லது ஜாழ் பண்பாட்டு மையம் என்ற பெயர் சூட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து. பெயர் சூட்டு நிகழ்வில் திருவள்ளுவர் கலாசார மையம் என காட்சிப்படுத்தப்பட்ட இலத்திரனியல் திரையில் தமிழுக்கு 3வது இடம் வழங்கப்பட்டுள்ளமை கவலை தரும் விடயமாக இருப்பதை தான் பார்ப்பதாகவும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் என்றும் தெரிவித்திருந்தார். தமிழ் மக்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை தெரியாமல் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கக்கூடும். அந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுடன் தான் பேசி இன்னும் கலந்துரையாடவில்லை என்று தெரிவித்திருந்தார். நிச்சயமாக இது தொடர்பில் கலந்துரையாடி இனிவரும் காலங்களில் தவறுகள் இடம்பெறாவண்ணம் செயற்படுபவர்களை முன்னெடுக்க அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க முயற்சிகளை மேற்கொள்வேன் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளுக்காக 25,000 ரூபாய் உரமானியம் இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தினார். மக்களின் நலன்களுக்காக ஆட்சி எவ்வாறு முன்னெடுக்க வேண்டும் என்பது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்துக்கு போதிய தெளிவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். குருநகர் கல்முகுவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் விவசாயிகளுக்கான 25,000 ரூபாய் உரமானியம் இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை. இன்னும் இதுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்தில் 40% மாத்திரமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. 25,000 ரூபாய் முழுமையான மானியம் முறையாக வழங்கப்படவில்லை. தற்போது நெல்லை விதைக்கும் காலம் என்பதால் உரமானியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். காலங்களின் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி அறிவிக்கப்பட்ட விடயங்கள் இன்று சாத்தியமில்லாது போயிருக்கின்றது. பேச்சும் செயலுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றமை தெளிவாகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார்.
நாட்டில் இனி ஒருபோதும் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க உறுதியளித்தார். கொரணை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். அரிசி பிரச்சினை உள்ளது, ஏற்றுக்கொள்கிறோம். பற்றாக்குறை ஏற்பட்டது, தரவுகளை இன்மையே அதுக்கு காரணம். நாட்டில் எவ்வளவு அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது, எவ்வளவு நுகரப்படுகின்றது, எவ்வளவு பற்றாக்குறை காணப்படுகிறது என்பது தொடர்பில் தரவுகள் இல்லை. இனிவரும் போதும் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டாது. இந்த பெரும்போகத்தில் நெல் இருப்பது தனியாரிடம் மாத்திரமல்ல, அரசிடமும் நெல் தொகையை வைத்திருப்பதற்கான வேலை திட்டத்தை நாம் மேற்கொண்டிருக்கோம். நிர்மாணிய விலையை விட இந்த ₹1 அதிகரிக்கும் அரிசியை விற்பனை செய்ய இனி இடமளிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ராஜபக்சர்கள் அரசியலிருந்து ஒருபோதும் வீழ்த்த முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ராஜபக்சர்கள் 2 தேசிய தேர்தல்களுக்கும் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள் என்பது மட்டுமே உண்மை. ஆனால் அவர்களை அரசியலிருந்து போக ஒருபோதும் வீழ்த்த முடியாது. இதை அனுரவின் கட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அனுரவின் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களில் சிலர் அடிப்படை அரசியல் அறிவு தெரியாமல் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இவர்கள் ராஜபக்சர்கள் அரசியல் வரலாற்றை ஒரு தடவை மீட்டு பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளைத்தனமான அவர்கள் கருத்து வெளியிடுதல் அவர்களின் கட்சிக்கு அவமானம் என நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும நலம்புரி திட்டம் 2ஆம் கட்டத்துக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்றைய தினம் நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அந்த வகையில் 2ஆம் கட்டத்துக்கான நலம்புரி நன்மைகள் சபைக்கு சுமார் 8 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஆக குறைந்த விண்ணப்பங்களிலிருந்து நலத்திட்ட உதவிகளை பெற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வில் நோக்கில் வீடு வீடாக சென்று இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீடிக்கப்படும் அல்லது நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அஸ்வம திட்டத்தின் முதல் கட்டத்துக்கான நலம்புரி நன்மைகள் சபைக்கு 4.3 மில்லியன் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன. சுமார் 1.8 மில்லியன் போர் அஸ்வசும நலம்புரி திட்ட நன்மைகளை பெற தகுதியானவர்களாக தெரிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த வருடம் இறுதிவரையான காலப்பகுதியில் 3185 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மாகாணத்தில் 144 நோயாளர்களும், தென் மாகாணத்தில் 374 நோயாளர்களும், கிழக்கு மாகாணத்தில் 312 நோயாளர்களும், மத்திய மாகாணத்தில் 281 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். குறிப்பாக மேல் மாகாணத்திலேயே அதிக அளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த காலகட்டத்தில் 20 டெங்கு நோயால் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு நாட்டில் 49,887 நோயாளர்கள் 24 டெங்கு இறப்புகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.